அனுமதியின்றி போராட்டங்கள் நடத்தப்படும் விவகாரத்தில் உடனடி அபராதம் விதிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை அளித்துள்ளது. அனுமதியின்றி போராட்டங்கள் நடத்துவது தொடர்பாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதை விடுக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் யோசனை வழங்கியுள்ளார். இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலை மற்றும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 2013 மற்றும் 2017 ஆகிய ஆண்டுகளில் அரியலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் பதியப்பட்டன. இவற்றை ரத்து செய்ய கோரி அமைச்சர் சிவசங்கர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜனநாயக முறையில் போராட்டம் நடந்ததாக கூறி நீதிமன்றம் வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக முதல் முறையாக பெண் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜிம்பாப்வே நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் கிறிஸ்டி கோவென்ட்ரி தான் இவர். முன்னாள் நீச்சல் வீராங்கனையான இவர் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்றவர். இதன் மூலம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்தவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் கிறிஸ்டி கோவென்ட்ரி. அடுத்த ஒலிம்பிக் போட்டி வருகிற 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவிருக்கிறது. கும்பகோணம் ரயில் நிலையத்தை 100 கோடி ரூபாயில் புதுப்பிக்கும் பணி வரும் ஜூலை மாதம் தொடங்கும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆரியன் சிங் அம்ருத் திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாயில் கும்பகோணம் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட உள்ளதாகவும் டிசம்பர் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கோடை விடுமுறைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதேபோல சிதம்பரம் ரயில் நிலையத்திலும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் ஆய்வு மேற்கொண்டார். 56 வயதான டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட செய்தி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய சூழலில் அவரது பின்னணியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் 1969ஆம் ஆண்டு பிறந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஹான்ஸ்ராஜ் கல்லூரியில் பிகாம் ஹானர்ஸ் படிப்பும் மத்திய பிரதேசம் ரேவா பல்கலைக்கழகத்தில் LLB பட்டப்படிப்பும் முடித்தவர். 1992ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்த யஷ்வந்த் வர்மா உத்தரப்பிரதேச மாநிலம் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். 2014ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு அதே நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழலில் யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக 2021ஆம் ஆண்டு அக்டோபரில் நியமிக்கப்பட்டார். வழக்கறிஞராக பணியாற்றிய போது யஷ்வந்த் வர்மா அரசமைப்பு சட்டம், தொழிலாளர்கள் பிரச்சினை, தொழிற்துறை சார்ந்த வழக்குகளை கையாண்டு புகழ் பெற்றுள்ளவர். நீதிபதியாக இருந்தபோது காங்கிரஸ் கட்சி மீதான வருமான வரித்துறை வழக்குகள், பேபால் வணிக நிறுவனம் வழக்கு, பண மோசடி குறித்த அமலாக்கத்துறை விசாரணை தொடர்பான வழக்கு, டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் முன்னணி ஊடக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை விசாரித்துள்ளார். தென் மாவட்டங்களில் முருங்கைக்காய் வரத்து அதிகரிப்பால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை, உவரி, இட்டமொழி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட முருங்கைக்காய் விலை கடந்த 20 தினங்களுக்கு முன்பு 150 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்தது. அது தற்போது 7 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேபோல் ஆண்டிப்பட்டி சந்தையிலும் முருங்கைக்காய் கிலோ 5 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதனால் முருங்கை விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய காவல்துறையில் 18 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சைபர் குற்றப்பிரிவு காவலர்களுடன் இணைந்து சிறப்பு படை பிரிவினர் பணியாற்றுவார்கள் என்று நாக்பூர் காவல் ஆணையர் தெரிவித்தார். இதற்கிடையே வகுப்புவாத பதற்றத்தை தூண்டும் நோக்கில் ஆட்சேபத்திற்குரிய கருத்துக்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நாக்பூரில் பதற்றம் நிறைந்த சில பகுதிகளில் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்கக் கோரி வலதுசாரி அமைப்புகள் நாக்பூரில் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது.
வீடுகள், கடைகள், வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. 4 வயது சிறுவனை 12 வயது சிறுமி கொன்று புதைத்ததாக அதிர்ச்சியளிக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. சிறுமிக்கு ஏற்றவாறு நூதன விசாரணை நடத்தி காவல்துறையினர் சிறுவனின் உடலை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பெற்றோர் கட்டட வேலை செய்து வர அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் திடீரென காணாமல் போனார். இது தொடர்பாக பெற்றோர் புகார் தெரிவிக்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் சிறுவனை அப்பகுதியில் இருந்த 12 வயது சிறுமி அழைத்துச் சென்றது தெரியவந்தது. சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததாகவும் ஒரு கட்டத்தில் பேய் பிடித்திருப்பதாக சிறுமி கூறியதாகவும் தெரிகிறது. சிறுமியிடம் உண்மையை வெளிக்கொண்டுவர காவல்துறையினர் நூதன முறையில் விசாரணை நடத்தியுள்ளனர். பெண் காவலர் ஒருவர் தன் மீது சாமி வந்தது போல் நடித்து சிறுமியிடம் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அப்போது சிறுவனை கொலை செய்ததாக கூறி புதைத்த இடத்தை சிறுமி காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநிலங்கள் தங்கள் வருவாயை உயர்த்த மாநில வருமான வரி வசூலிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த நேர்காணலில் மாநில அரசுகளுக்கு மது, புகையிலை மற்றும் பெட்ரோல் விற்பனையே முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளதாக குறிப்பிட்டார். காலப்போக்கில் பெட்ரோலில் கிடைக்கும் வருவாய் குறையக்கூடும் என்பதால் வருவாய் ஆதாரத்தை விரிவுபடுத்துவது அவசியம் என்றார். அதன்படி அமெரிக்காவில் உள்ளதை போன்று மாநில அரசுகளும் வரி வசூலிக்கலாம் என்று ஆலோசனை கூறியுள்ளார். மக்களுக்கு கூடுதல் வரிச்சுமை ஏற்படாத வண்ணம் இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் ரங்கராஜன் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை அபராதத்துடன் விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பனைச் சேர்ந்த 14 மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களது படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். அவர்கள் தொடர்பான வழக்கில் மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மீனவர்கள் 14 பேரையும் தலா 4,50,000 ரூபாய் அபராதத்துடன் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் அவர்களது 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகை அரசுடைமையாக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் கோயில் உண்டியல் வருமானம் 1,69 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது. 3 சன்னதிகளிலும் இருந்த உண்டியல்கள் நிறைந்ததால் இணை ஆணையர் முன் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள், பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் 1,69,23,000 ரூபாய் ரொக்கம், 68 கிராம் தங்கம், 6 கிலோ 50 கிராம் வெள்ளி மற்றும் 217 வெளிநாட்டு நாணயங்கள் கிடைத்துள்ளன.